ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல மாறன் கதையில இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வாங்க பார்ப்போம். எல்லாருமே சேர்ந்து கோவில் அந்த குலதெய்வ பூஜைக்காக கிளம்புறாங்க. அப்பதான் ராமச்சந்திரன் எல்லாருமே கூப்பிடுறாரு. எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருங்க, கோவில் திருவிழாவுக்கு வந்துட்டு தேவையில்லாம அங்க வம்பு சண்டை போடுற வேலையே வச்சுக்க கூடாது. அமைதியா கோவிலுக்கு வந்தமா சாமி கும்பிட்டமா அப்படின்னு இருக்கணும். ராமச்சந்திரன் சொல்ல வள்ளி சொல்றாங்க, அண்ணே, அங்க யாருமே பிரச்சனை பண்ண போறா? இங்க பாரு, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டு வரலாம். ராமச்சந்திர சொல்றாரு, எங்க வீட்டுல உள்ள பிரச்சனை அங்க யாருக்குமே தெரியாது. அதனால எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, அதெல்லாம் பொறுமையா இருப்பாங்கண்ணா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத நம்ம விஜய் பார்த்துட்டு, எல்லாரும் நிம்மதியா சாமி கும்பிட போறீங்களா? பாத்துக்கிறேன், என்னை மீறி எப்படி நீங்க நிம்மதியா சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு. அப்புறமா வீராவையும் மாறனையும் வள்ளி கூப்பிடுறாங்க, வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, நீங்க போங்க, நான் வேற ஏதாவதுல வரேன் அப்படின்னு சொன்னதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாறனும் வீராவும் எல்லாரும் சேர்ந்து கோவில் பூஜைக்காக போறாங்க. அதே நேரம் நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அந்த விஜய் பேசுறாங்க, அக்கா, என்னக்கா குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அப்ப கண்மணி சொல்றாங்க, என்ன விஜய் பண்றது, எல்லாரும் நம்பணும்ல, வேற வழி இல்ல. இப்படி கொஞ்சமாவது நடிச்சாதான் எல்லாரும் நம்புவாங்க விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, அக்கா, நீங்க நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படியே அந்த கேரக்டர்லயே ஆப்ட் ஆயிட்டீங்க. இங்க பாருங்கக்கா, நம்ம எப்படியாவது ராமச்சந்திரனை பழி வாங்கணும். அதுக்காக தானக்கா நீங்க இங்க வந்திருக்கீங்க. கண்மணி சொல்றாங்க, ஆமா விஜய். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அக்கா, அடுத்து நான் ஒரு பக்காவான பிளான் பண்ண போறேன். அந்த பிளான்ல ராமச்சந்திரன் எப்படி அவமானப்பட போறான் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, அடுத்து நீ என்ன பிளான் பண்ணாலும் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிரு. இது கேட்டதோட விஜயும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா விஜய் அந்த ஊரு ஊர்ல உள்ளவரை ஒருத்தரை பாக்குறாங்க. அவரு ராமச்சந்திரனுக்கு சித்தப்பா. அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அந்த ராமச்சந்திரன் சாமி கும்பிடறதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவன் ஊருக்கு திரும்பி போகும் பொழுது அவமானப்பட்டு கூனி குறுகி போய் தான் போவான் பாருங்க. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சூப்பர் அப்படின்னு. அதே நேரம் அந்த கண்மணியோட ஆள் இருக்கான்னு கண்மணி அடிக்கடி சில வேலைகள் சொல்றதுக்காக ஒரு ஆளு கிட்ட சொல்லுவாங்கல்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு எனக்கு தெரியல, அவர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் வந்ததோட கண்மணி கேக்குறாங்க, இவர் என்ன பண்றாரு? விஜய் சொல்றாங்க, அக்கா, நீங்க கொடுக்குற வேலை எல்லாமே சரியில்லைக்கா, அதான் நான் தான் வர சொன்னேன். இவரை வச்சுதான் நம்ம அடுத்த பயங்கரமான பிளான் பண்ண போறோம். இது கேட்டதோட கண்மணியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம விஜய் சொல்றாங்க, அக்கா, நம்மளோட அடுத்த பிளான்ல இந்த ராமச்சந்திரன் என்ன ஆக போறான்னு பாரு அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ராமச்சந்திரனோட சித்தப்பா இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இவனை முன்னாடி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, யோ, என்னையா பேசுற? இவர் இந்த கோவிலுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இவரை கொண்டாடுறீங்க. இவரோட புள்ள அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் அவனை துரத்தி விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு கட்டாயமா தாலி கட்டுனான். அப்புறம் இந்த ரெண்டாவது மாவ ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு ரெண்டு பொண்ணையுமே வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு ராமச்சந்திரன் சப்போர்ட் பண்றான். இந்த மாதிரி விஷயத்த ராமச்சந்திரன் சப்போர்ட் பண்றானே, அவனுக்கு போயிட்டு நீங்க எல்லாரும் முதல் மரியாதை பண்ணணுங்கிறீங்க. இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரன் இங்க வந்தா அவருக்கு எந்த வித தகுதியும் இல்ல. ஓரமா நின்னு சாமி கும்பிட்டுட்டு போகணும். இது கேட்டதோட மாறன் டென்ஷன் ஆகி, ஏய், யார பத்தி என்ன பேசுற? மரியாதையா பேச. அப்ப வள்ளி சொல்றாங்க, மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உண்மையதான் சொன்னேன். இவனுக்கு அப்படி என்ன தகுதி இருக்கு அப்படின்னு இவனை முன்னாடி நிக்க வைக்கிறீங்க. காசு கொடுத்துட்டா அவங்க பண்ற அந்த தப்பெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட மாறன் சண்டை போடுறாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, பொறுமையா இருமாறா, ராமச்சந்திரன் அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ராமச்சந்திரா, இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும் தாண்டா அப்படின்னு. அப்ப மாறன் ரொம்ப கவலையா இருக்காரு. ராமச்சந்திரனும் கவலையா இருக்காரு.
விஜய் வந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததோட விஜய் ஓடி போய் அவங்க அம்மாட்ட, அம்மா இங்க என்னம்மா பண்ற? இங்க பாரு, இந்த ஊர்ல யாராவது ஒருத்தவங்க உன்னை பார்த்தாலும் பிரச்சனை ஆகிடும். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதுக்கு எத்தனை நாள்டி ரூமுக்குள்ளே அடப்பட்டு கிடக்க முடியும்? அதுக்கு விஜய் சொல்றாங்க, அம்மா நம்ம பிளான் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, என்னையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் முகமூடி போட்டுக்கிட்டு வரப்போறேன், நீ கவலைப்படாத. இதை கேட்டதோட விஜயும், சரிம்மா, ஆனா யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சிக்கிறாத. நீ சிக்கின அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிரும். அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. அதே நேரம் மாறனும் வீராவும் அந்த பக்கமா வராங்க. விஜய் யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கிறத வீரா பாக்குறாங்க. வீரா மாறன்ட்ட, அங்க பாருடா அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, யாரு? அந்த அப்பாவை அவமானப்படுத்தினானே அவனா? இருக்கவனுக்கு. வீரா சொல்றாங்க, இல்லடா, உங்க விஜய் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா பாரு. உடனே மாறன் சொல்றாரு, இவ யாருக்கிட்ட அப்படி சந்துக்குள்ள நின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அங்கேருந்து வராங்க. அப்ப விஜயோட அம்மா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. விஜய் மட்டும்தான் நிக்கிறாங்க. வீரா விஜய பார்த்து, என்னாச்சு? விஜய் சொல்றாங்க, ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான் நின்னுகிட்டு இருந்தேன். இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் இதை பார்த்துட்டு, இதுக கிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் போல, ஈஸியா மோப்பம் பிடிச்சு வந்துட்டுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பந்தி ஆரம்பிக்குது. பந்தியில நம்ம ராகவன் தான் பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தன் தேவையில்லாம ராகவனை பார்த்து, இது என்னது, ஒழுங்காவே வேகாம இருக்கு, என்ன சமையல் சமைச்சு போடுறீங்க? சென்னையில ரொம்ப பெரிய தொழில் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம், இப்படி உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது என்னது அப்படின்னு கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இது வந்து கூட்டு பொரியல் காய்கறி அப்படின்னு சொல்ல, அவர் கேக்குறாரு, காய் இருக்கு, கறி எங்க? மட்டன் ஆக்கி போடுவீங்க அப்படின்னு வந்தா இங்க என்ன இதை ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க வந்துட்டு இன்னும் கிடா வெட்டல இல்ல, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச பிறகுதானே நான்வெஜ் கொடுப்பாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன பேசுற? நாங்க அங்க கறி போடுவீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தா என்ன பண்றீங்க? ஏய், யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை பிடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. இதை பார்த்ததோட கண்மணிக்கு செம ஷாக்கு. ராகவனையும் அவன் அடிக்க வரான். அப்ப கண்மணி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ரவுடிகளை செம்மையா ஓங்கி ஒரு சவுட்டு சவுட்டி, உங்களை பார்த்தா சாப்பிட வந்த ஆளு மாதிரியா தெரியுது, தேவையில்லாம பிரச்சனை பண்ண வந்த ஆளு மாதிரி தெரியுது, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்கடா அப்படின்னு சொன்னதோட அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து பயந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம மாறனும் அந்த ரவுடிகளை அடிச்சு விரட்டி அடிக்கிறாரு. அப்ப மாறன் சொல்றாரு, என்ன இது, சாப்பாடெல்லாம் கொட்டி போயிருச்சே. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, எல்லாருக்கும் நல்லபடியா சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைச்சோம், இப்படி ஆகிருச்சே. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணன், நிறைய பேரு சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா சாப்பாடும் கீழே கொட்டி போயிட்டு, இப்ப என்னென்ன பண்றது? ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டு குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே சமைக்கிறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பாக்குறாங்க. விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அந்த ராமச்சந்திரன் அதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடறானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா சமைச்சு முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்ப ஒருத்தர் நேரா ராமச்சந்திரன்ட்டு வந்து, ராமச்சந்திரா, சாப்பாடு உன் கையால சமைச்சு போடணும் அப்படின்னு அந்த ஆத்தா நினைச்சிருக்கா, அதான் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்கா. ராமச்சந்திரா, உன்னோட சாப்பாடு உன் மனசு மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே கவலைப்படாதண்ணே, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப வள்ளி வந்துட்டு எல்லாருக்கும் மாம்பழம் கட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஏது வள்ளி? அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே, நம்ம சின்ன வயசுல வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாமரம் இருந்துச்சுல்ல, அந்த மரத்தோட பழம்தான். இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, அப்படியா வள்ளி, ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப வள்ளி சொல்றாங்க, நம்ம மாறன் தான் அடிக்கடி அதுல மாங்காய் வறுத்து சாப்பிடுவான். அப்ப வீரா சொல்றாங்க, செமையா சேட்டை பிடிச்ச பையன் மாதிரி இருந்திருக்க போல அப்படின்ட்டு. அப்ப எல்லாருமே ஒத்துமையா பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் ராமச்சந்திரன் சொல்றாரு, இது வந்து இந்த வீடு வந்து எல்லாருமே சேர்ந்து கட்டுனது, எங்க பங்குக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வீடு கிடைச்சிச்சு. இந்த வீட்டுல எல்லாருமே ஒத்துமையா இருப்போம், இதே மாதிரி நம்மளும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசையா இருக்கு வள்ளி. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணன் அதுக்கு என்னென்ன, நம்ம எல்லாருமே இப்போ ஒத்துமையா சந்தோஷமா தானே இருக்கோம், இதே மாதிரி எப்பவும் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட விஜய் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க.
எத்தனை நாள் நீங்க ஒத்துமையா இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு விஜி டென்ஷன் ஆகுறாங்க.